கவனிராஜா. சோ இந்த 20 EPS ஓட இந்த 16.6 நம்ம என்ன பண்ண முடியாது, கம்பேர் பண்ண முடியாது. சோ அந்த 10,000 ஷேர் நான் என்ன பண்ண போறேன், ரீஇன்ஸ்டேட் பண்ணி புது இபிஎஸ் கண்டுபிடிச்சு அந்த இபிஎஸ் இந்த இபிஎஸ். ஏன் சார் இது ரீஇன்ஸ்டேட் பண்றீங்க, இப்போ கொடுத்த ரைட்ட நான் லாஸ்ட் இயரே கொடுத்திருந்தா இந்த 10,000 ஷேர்ஸ் என்னவா ஆயிருக்கும். சோ தட் அந்த வருஷம் இபிஎஸ் என்ன ஆயிருக்கும், அந்த இபிஎஸ் இந்த இபிஎஸ் என்ன பண்ணலாம், கம்பேர் பண்ணலாம். ஏன்னா இது ஆஃப்டர் ரைட், இது பிஃபோர் ரைட், அப்படி கம்பேர் பண்ணக்கூடாது. அதனால நான் என்னோட இந்த ஸ்டேட்டை நான் என்ன பண்ணி, இது மாதிரி சம் ஷேர்ஸ்ல நடந்ததுன்னா, போனஸோ ரைட்டோ நடந்துச்சுன்னா லாஸ்ட் இயர் இபிஎஸ் ரீஇன்ஸ்டேட் பண்ணி கரண்ட் இயர் இபிஎஸ் கம்பேர் பண்ணலாமே தவிர லாஸ்ட் இயர் இபிஎஸ் கரண்ட் இயர் இபிஎஸ் அப்படியே கம்பேர் பண்ண கூடாது. அதனால லாஸ்ட் இயர் இபிஎஸ் நம்ம ரீஇன்ஸ்டேட் பண்ண போறோம். சோ நம்ம என்ன பண்ணணும், இப்போ போனஸ்னா பிரச்சனை இல்லை, ஷேர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். இப்போ 10,000 ஷேர் 5,000 ஷேர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுல, இந்த 5,000 ஷேர் காசு வந்திருக்குமா வந்திருக்காதா, வந்திருக்கும் ரைட். போனஸ்ல வராது, ரைட்ல வந்திருக்கும். எவ்வளவு வந்திருக்கும், கொஞ்சம் கம்மியா வந்திருக்கும். இந்த 10,000 ஷேருக்கான வேல்யூ வந்திருக்காது, ஆனா 10,000 ஷேர் 200 வந்திருந்தா 5,000 ஷேருக்கு கம்மியா வந்திருக்கும். அப்போ அந்த ஷேரோட வேல்யூ என்னவா இருக்கும், அந்த ஷேரோட வேல்யூ நான் எதுல அட்ஜஸ்ட் பண்ணணும், இந்த 10,000ல அட்ஜஸ்ட் பண்ணணும். So you have to find theoretical X right price. Theoretical X right price. Assume you are having shares of rupees 28 fair value. 5 ஷேர் வச்சிருந்தா 20க்கு 2 ஷேர், 2 ஷேர் தரங்குறோம். எத்தனை ஷேர் வச்சிருந்தா 28க்கு 5 ஷேர் வச்சிருந்தா 20க்கு 2 ஷேர் தரங்குறோம். இப்போ கொடுத்ததுக்கு அப்புறம் எத்தனை ஷேர் ஆயிடும், ஷேரோட வேல்யூ என்ன, 28 20 ரெண்டுத்துக்கு நடுவில் ஏதோ ஒரு ஷேர். அப்போ 28 into 5 plus 20 into 2, 28 into 5 போட்டா 140 plus 20 40 by 7 180 by 7 போட்டா share value will be 25.7142. இதான் ஷேரோட தியரிட்டிக்கல் எக்ஸ் ரேட் பிரைஸ், ஷேர் வேல்யூ. ஆனா ஒரிஜினல் ஷேர் வேல்யூ 28 தான். இது தியரிட்டிக்கல் எக்ஸ் ரைட் பிரைஸ். ஏன் இப்படி குறைஞ்சது, பிகாஸ் ஆஃப் த ரைட்டோட வேல்யூ. ரைட்டோட வேல்யூ என்ன பண்ணிரும், இந்த 28ல இருந்து இங்க கொண்டு வந்துரும். இங்க இருந்து எவ்வளவு குறைஞ்சிருக்கு, சம்திங் 2 or 3 குறைஞ்சிருக்கல, அந்த 3 rupees வேல்யூ தான் வேல்யூ ஆஃப் ரைட் ஆர் ரைட் பிரைஸ். அதான் வேல்யூ ஆஃப் ரைட், அங்க கொடுத்த ரைட்டோட வேல்யூ அந்த 3 rupees சம்திங். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது ரைட்டோட வேல்யூ, ஒண்ணுமே சிம்பிள். எவ்வளவு கம்மியா கொடுத்திருக்கேன், எத்தனை ஷேருக்கு, 8 ஷேர், ஒரு ஷேருக்கு 8 ரூபாய் கம்மி. அப்ப 2 ஷேர் அது மாதிரி கொடுத்திருக்கேன். 2 ஷேருக்கு எவ்வளவு பெனிஃபிட் கொடுத்திருக்கேன், 16 rupees. 16 rupees ஷேர் எத்தனை வேல்யூ, எத்தனை ரூபீஸ், எத்தனை ஷேர்ல கொடுத்திருக்கேன், 7 ஷேர். அப்ப 16 by 7 போட்டா 2.28 வருது. இதுதான் என்னது, வேல்யூ ஆஃப் ரைட். இந்த வேல்யூ ஆஃப் ரைட்டை 28 ரூபாயில இருந்து குறைச்சிரு. 28 minus 2.28 போட்டினா 25.72. அப்ப இது வேல்யூ ஆஃப் ரைட் எப்படி வருது, உனக்கு நான் என்ன பெனிஃபிட் கொடுத்திருக்கேன், 8 ரூபாய். எத்தனை ஷேர் கொடுத்திருக்கேன், 2 ஷேருக்கு. ஒரு ஷேர்னா 8 ரூபாய் மட்டும் போட்டா போதும். 2 8 கொடுத்திருக்கனால 16 ரூபாய். 16 by 7 மொத்தம் எத்தனை ஷேர்ல கொடுத்திருக்கேன், 7 ஷேர்ல கொடுத்திருக்கேன். அட்ஜஸ்ட் பண்ணா ஒரு வேல்யூவோட இது 2 ரூபாய் 28 பைசா. ஏன் சார் இப்படி அட்ஜஸ்ட் பண்றீங்க, இந்த 2 ஷேர் தானே சார் 20 ரூபாய் கொடுத்திருக்கேன். தப்பு. இந்த 2 ஷேர் ஏன் 20 ரூபாய் கொடுத்தனா, நீ அந்த 5 ஷேர் வச்சிருக்கிறதுனாலதான். அப்ப இந்த 20 ரூபாய் 8 ரூபாய் கம்மி வேல்யூவை, 8 ரூபாய் ஒரு ஷேருக்கு கம்மி வேல்யூ, அப்ப 2 ஷேருக்கு 16 ரூபாய் குறைச்சல் வேல்யூவை எத்தனை ஷேருக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும், நீ 7 ஷேருக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும். அந்த வேல்யூ தான் 2.28 the value of right. அந்த வேல்யூ ஆஃப் ரைட் 28 ரூபாய் மைனஸ் பண்ணா உனக்கு என்ன கிடைச்சிரும், தியரிட்டிக்கல் எக்ஸ் ரைட் பிரைஸ் கிடைச்சிரும். கவனம், 30 ரூபாய்க்கு 5 ஷேர் வச்சிருந்தா 25 ரூபாய்க்கு 3 ஷேர் தரணும். இப்போ தியரிட்டிக்கல் எக்ஸ் ரேட் பிரைஸ், வேல்யூ ஆஃப் ரைட் சொல்றியா, தியரிட்டிக்கல் எக்ஸ் ரேட் பிரைஸ் இஸ் நதிங் பட் வேல்யூ ஆஃப் ரைட் சொல்லிடலாமா. ஃபர்ஸ்ட் எவ்வளவு பெனிஃபிட் கொடுத்திருக்கான், 5 ரூபாய். எத்தனை 5 ரூபாய், 3 ஷேருக்கு 5 ரூபாய். அப்ப 15 ரூபாய் பெனிஃபிட் கொடுத்திருக்கான். 1.875 இது வேல்யூ ஆஃப் ரைட். அப்ப எக்ஸ் ரைட் பிரைஸ் எவ்வளவு தெரியுமா இருக்கும், இந்த 30 ரூபாயில 18.75 போச்சு, 30 minus 1.875 28.125. This will be the theoretical X rate price. இப்போ டைரக்டா கண்டுபிடிக்கலாமா. இப்போ ஷேர் ஆஃப்டர் ரைட் என்ன ஆயிடும், 5 ஷேர் இருக்கும் 30 ரூபாய்க்கு பிளஸ் 3 ஷேர் இருக்கும் 25 ரூபாய்க்கு. மொத்தம் எத்தனை ஷேர், 8 ஷேர். அப்ப 150 பிளஸ் 75 by 8, 225 by 8 போட்டினா ஆன்சர் 28.125. செக் பண்ணிப்போமா. 225 divided by 8 போட்டா 28.125. இப்ப என்ன சார் சொல்றீங்க, நல்லா கவனி. இப்ப நடந்தது என்னன்னா, உன்னோட வேல்யூ 28 இருந்ததா, சரி என்னவா இருந்துச்சு, இங்க 30 இருந்துச்சு வேல்யூ, ஃபேர் வேல்யூ.
தியரிட்டிக்கல் எக்ஸ்பைரி பிரைஸ் என்ன ஆயிடுச்சு? அப்போ 30 டிவைடட் பை 28.125 போட்டினா ஒரு ஃபேக்டர் கிடைக்கும் 1.06. இந்த ஃபேக்டர் பேர் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர். இப்போ நீ ஒரு ஷேர் வச்சிருந்தா அந்த ஒரு ஷேர் கிடையாது 1.06 ஷேர்ஸ். 2 ஷேர் வச்சிருந்தா 2 ஷேர் கிடையாது 2 into 1.06 ஷேர்ஸ். 10,000 into 1.06 போடணும். இப்போ இங்க இடத்துல அது மாதிரி வராது, இங்க வேற மாதிரி வரும். ஏன்னா அங்க 5 ஷேருக்கு 3 ஷேர் கொடுத்துருக்கான். அப்ப இங்க 5 ஷேருக்கு 3 ஷேர்னா என்ன இருக்கும் யோசிச்சு பாரு. 10,000 into 5/3 போட்டி, சாரி 5 ஷேருக்கு 10,000 into divided by 5. For every 5 shares there is a 3 shares. அப்ப மொத்தம் 2,000 ஷேர்ஸ்க்கு 3 ஷேர்ஸ்னா 6,000 ஆயிருக்கும். அப்ப ஆன்சர் 16,000 இங்க வந்திருக்கும். அப்ப 2,50,000 divided by 16,000 போட்டிருந்தா 15.625 EPS. எப்படி இதே சம்முக்கு 16,000 10 ஷேர்ஸ்க்கு இதே 5 ஷேர்ஸ், இது 5 ஷேர்ஸ்க்கு வச்சுக்கோ, 5 ஷேருக்கு 3 ஷேர் கொடுத்திருந்தா 16,000 ஷேர்ஸ் ஆயிருக்கும். ஆஃப்டர் ரைட் போனஸ் இது EPS 15.625 ஆயிருக்கும். இப்போ இந்த 20, 15, 16.625 நம்ம என்ன பண்ணக்கூடாது, கம்பேர் பண்ண கூடாது. இந்த ரேட்டை நான் இப்பவே இஷ்யூ பண்ணிதான் என்ன தெரியுமா ஆயிருக்கும், 10,000 எடுத்துக்காம into 1.06. ஏன்னா ஷேர் இஷ்யூ ஆயிருக்கு, அதுக்கு காசு வாங்கியிருக்க, ஆனா கொஞ்சம் கம்மியா காசு வாங்கியிருக்க. அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் 1.06 தான். அப்ப 10,000 into 1.6 போட்டினா 10,600. அப்ப 10,600 டிவைட் பண்ணினா 2 lakh divided by 10,600 போட்டினா 18.86. இப்போ இதோட கம்பேர் பண்ணா 15.625. சார் ப்ராஃபிட் ஏறி இருக்கு, ஆனா இபிஎஸ் குறையுதே சார். இப்பயும் தப்பு கிடையாது. ஏன்னா இங்க இருந்த கேபிட்டல் வாஸ் 10,600 ஷேர்ஸ்க்கான கேபிட்டல், இங்க இருக்கிற கேபிட்டல் 16,000. அப்ப கேபிட்டல் ஏத்திட்டல, அதுக்கு ஈக்குவலண்டா உன்னால என்ன ஏத்த முடியல, அப்ப இபிஎஸ் அடி வாங்கிடும். இப்ப நான் இதே சம்ம வேற மாதிரி சொல்றேன் பாரு. 25 ரூபா வாங்காம 10 ரூபாய் வாங்கிட்டேன். அப்போ தியரிட்டிக்கல் எக்ஸ்பைரி பிரைஸ் என்ன ஆயிடும், ஃபாலோ ஆயிடும். செக் பண்ணி பார்ப்போமா. இதே 3 ஷேர் தான், 5 ஷேருக்கு 3 ஷேர் தான், இதே 16,000 தான், அது பிரச்சனை இல்ல. பட் 20 rupees டிஃபரன்ஸ்ல கொடுத்துருக்க. அப்ப தியரிட்டிக்கல் எக்ஸ்பைரி பிரைஸ் எவ்வளவு டிஃபரன்ஸ், 20. அது 3 ஷேருக்கு 60 ஷேர், 60 rupees டிஃபரண்ட். 20 ரூபாய் டிஃபரன்ஸ். எத்தனை ஷேர், எத்தனை 20, 3 20, 60 ரூபாய். இனி எத்தனை ஷேர்ஸ், 8. 60/8 போட்டா 7.5. அப்ப ஆன்சர் 22.5 தியரிட்டிக்கல் எக்ஸ்பைரி பிரைஸ். இல்லனா நீ போடுற மாதிரியே போடு 150, that is 30 into 5 plus 10 into 3 30/8. 150 plus 30 80, 180 by 8, 22.5. 30 ரூபாய் இருந்த ஷேரு இப்ப 22 ரூபாய் 50 பைசா ஆயிடுச்சு. அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் என்ன வந்துருது, 1.33. இப்போ போட்டா 10,000 into 1.33 னா 13,300. இங்க என்ன வந்துரும், 13,300. so that EPS என்ன ஆயிடும் பாரு, 2 lakhs divided by 13,300 போட்டா 15.03. இப்போ 15.625. இப்போ அதிகமா கிடையாது. ஏன் சார், ஏன்னா நீ வாங்கின காசு பெருசு கிடையாது. போன இதுலயும் இதே 16,000 தான் ஷேர், இங்க இதே ஆஃப்டர் ரைட் 16,000 தான். EPS 15.625, இது தப்பு கிடையாது. ஆனா இங்க பண்ணும்போது ரீஇன்ஸ்டேட், இங்க இருக்கிற ஃபேர் வேல்யூ நான் எதுல அட்ஜஸ்ட் பண்றேன், ஷேர்ல அட்ஜஸ்ட் பண்றேன். யூசிங் என்ன ஃபேக்டர், அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர். இப்போ நான் ஷேர் பிரைஸ்க்கும் ஃபேர் வேல்யூக்கும் எக்ஸ்ரேட் பிரைஸ்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கா, நான் கொடுத்தது 10 ரூபாய்க்கு, ஆனா வேல்யூ எவ்வளவு, 30 ரூபாய். அப்ப அவன்கிட்ட இருந்து வந்த காசு எவ்வளவுதான் வந்திருக்கும், 10 ரூபாய் தான் வந்திருக்கும். அவன் என்கிட்ட மொத்தம் எத்தனை ஷேர் என்கிட்ட இருக்கு, 10,000 ஷேர் இருக்கா, 10,000 ஷேருக்கு இன்டு 5/3 போட்டினா 6,000 ஷேர் வந்திருக்கும். 6,000 ஷேருக்கு என்கிட்ட எவ்வளவுதான் வந்திருக்கும், 10 ரூபாய் தான் வந்திருக்கும். அப்ப கம்மியா தான் காசு வந்திருக்கு. 6,000 ஷேருக்கு நான் 20 ரூபாய் வாங்கியிருந்தேன்னா நிறைய காசு வாங்கியிருக்கேன், ப்ராஃபிட் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். 6,000 ஷேருக்கு நான் 10 ரூபாய் வாங்கி அப்பயும் என்னோட ப்ராஃபிட் நான் ஏத்திருக்கின்றதுனாலதான் இபிஎஸ் இவ்வளவு. இப்போ அதே இபிஎஸ் இருக்குன்னு வச்சுப்போம், 2 lakh பிஃபோர் ரைட் ஆஃப்டர் ரைட். போனஸ்ல மாறினா சேஞ்ச் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்க. இப்ப பாரு, நல்லா புரிஞ்சுக்கோ ஒரு விஷயத்த. இதே 2 lakhs ப்ராஃபிட், இது பிஃபோர் போனஸ், இது ஆஃப்டர் போனஸ். போனஸ் வாஸ் 10,000 ஷேர்ஸ் இருக்கு, 5 ஷேர்ஸ்க்கு 1 ஷேர்ஸ் போனஸ். அப்போ என்ன ஆயிருக்கும், 2,000 plus 12,000 ஆயிருக்கும். கரெக்டா, 12,000.
கரெக்டா ராஜா? 5000 இங்க 10,000 இங்க 12,000. ஏன்னா 10,000 by 5 போட்டா 2,000. ஒரு ஷேர்னா 12,000. இப்போ இபிஎஸ் கண்டுபிடிச்சுன்னா 20. இங்க 2 lakh 12,000 போட்டுனா இபிஎஸ் 16.6. இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண கூடாது. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண அப்ப இந்த இதை இங்கேயே கொடுத்த மாதிரி ஒரு ரீஇன்ஸ்டேட் இபிஎஸ் போடும். அப்ப இங்கேயே 12,000 போட்டா திரும்பி இங்கே 16.6 இருக்கு, இங்கேயும் 16.6 இருக்கு. there is no growth. ஆனா இதே 2 lakhs ரைட்ல போட்டா ஈவன் தோ சேமா வந்தாலும் தப்பு. ஏன்னு சொல்லு. போனஸ்ல நம்மளுக்கு எக்ஸ்டர்னல்ல இருந்து எந்த ஒரு இன்புட்டோ காசோ வந்திருக்காது. ஆனா ரைட் கொடுக்கும் போது இந்த 10,000 ஷேர் இங்க 12,000 ஷேர் ஆகும்போது இந்த 2,000 ஷேருக்கு சம் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் உள்ள வந்திருக்கு. நாட் த ஃபுல் கேபிட்டல் வரலனாலும் சம் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் வந்திருக்கு. அந்த கேபிட்டலுக்கு இபிஎஸ் ஏறாம, தட் இஸ் ப்ராஃபிட் ஏறாம அப்படியே இருந்ததுன்னா இபிஎஸ் படுத்துரும். இபிஎஸ் என்ன ஆயிடும்? படுத்துரும். இதான் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். அப்ப இப்போ ரைட் இஷ்யூல என்ன பண்ணணும்? நல்லா கவனி. ஃபர்ஸ்ட் ரைட் இஷ்யூல ஃபர்ஸ்ட் 2019 ப்ராஃபிட் கொடுத்திருப்பான், 2020 ப்ராஃபிட் கொடுத்திருப்பான். ஆஸ் யூசுவல் இபிஎஸ் கண்டுபிடிச்சிரு. இந்த ரெண்டு இபிஎஸ் கம்பேர் பண்ணக்கூடாது. டு கம்பேர் திஸ் இபிஎஸ் we have to find the adjustment factor. so that இந்த இபிஎஸ் நான் என்ன பண்ணணும்? ரீஇன்ஸ்டேட் பண்ணணும். அப்ப ரீஇன்ஸ்டேட் பண்றதுக்கு ப்ராஃபிட்டை மாத்தக்கூடாது. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தான் என்ன மாத்தணும்? நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ரீஇன்ஸ்டேட் பண்றதுக்கு உனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் தேவை. அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்? யூ ஹவ் டு ஃபைண்ட் தியரிட்டிக்கல் எக்ஸ் ரைட் பிரைஸ். சரி, எக்ஸாம்பிள் ஃபேர் வேல்யூ 30, தியரிட்டிக்கல் எக்ஸ் ரைட் பிரைஸ் 26 ரூபாய் வருது. அப்போ 30/26 போட்டா 1.15, which means what? 1 share is equal to 1.15 shares. அப்போ இங்க இருக்கிற ஷேர் நீ என்ன பண்ணணும்? இன்டூ 1.15. இது அப்படியே வச்சுக்கலாம். போட்டா இங்க ஒரு புதுசா ஒரு இபிஎஸ் வரும். அந்த இபிஎஸ்ஸையும் இந்த இபிஎஸ்ஸையும் என்ன பண்ணலாம்? கம்பேர் பண்ணலாம். இந்த இபிஎஸ் இந்த இபிஎஸ் என்ன பண்ணக்கூடாது? கம்பேர் பண்ண கூடாது. இது எப்ப சார் இந்த எது வரையும் சார் இந்த 1.15 அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா பிஃபோர் ரைட் வரையும். எப்போ வரையும்? பிஃபோர் ரைட். அப்ப 2020 பிகினிங்ல ரைட் கொடுத்திருந்தா 2019 வரையும் போடலாம். 2020ல 3 மாசத்துல ரைட் கொடுத்திருக்கான். 2020ல 3 மாசத்துக்கு. அப்படின்னா ஏப்ரல் 2020 கேலண்டர் இயர்னு வச்சுக்கோ. சரி, இப்ப நார்மல் பினான்சியல் இயர்னு வச்சுக்கோ. ஏப்ரல் போக மே போக ஜூன்ல எண்ட்ல ரைட் கொடுத்திருக்கான். அப்ப 2019க்கு ஃபுல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் போடணும். 1920க்கு 2021 வருதுல, அதுல 3 மாசத்துக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் போடணும். மீதி மாசத்துக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் போடக்கூடாது. அது மாதிரி ஒரு சம் போட்டு காட்டவா? நல்லா கவனி, கொஸ்டின் கவனி. Net profit for the year 9-10 was 25 lakhs. Net profit for the period 10-11 was 40 lakhs. Correct? Number of shares outstanding prior to the right issue was 12 lakh shares. Right issue, 1 new share for 3 share outstanding. 1 share for 3 share outstanding. Right issue, right price on the 22. அவனே கொடுத்துட்டான். Fair value of 1 share at right dateல 28 rupees. அது எவ்வளவு கொடுத்திருக்கான்? 22க்கு கொடுத்திருக்கான். You are required to compute the basic earnings for the period, basic EPS for the period 9-10, 10-11 ரெண்டுமே கேக்குறான். ஃபர்ஸ்ட் டைரக்டா அப்படியே டிவைட் பண்ணிட்டா அதுதான் EPS. அப்படியே 25 lakhs divided by 12 lakhs போட்டா 2.08 EPS for 9-10. அதுல டவுட் கிடையாது. 40 lakhs divided by 12 lakhs. 12 lakhs கிடையாது. 12 lakhsங்கிறது இப்போ ஏறி இருக்கும். ரைட் இஷ்யூ வந்து ஏறி இருக்கும். அது இப்போ வெயிட் எடுக்கணும். சோ அதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இந்த 2.08யும் இதையும் டைரக்டா கம்பேர் பண்ணலாமா? கம்பேர் பண்ண கூடாது. இப்போ 2009-10 ஷேர் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? இபிஎஸ் ரீஇன்ஸ்டேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எப்படி சார் ரீஇன்ஸ்டேட் பண்றது? ரொம்ப சிம்பிள், நல்லா கவனி கொஸ்டின். தியரிட்டிக்கல் எக்ஸ் ரைட் பிரைஸ் கண்டுபிடிக்கும். அதுக்கு நீ வேல்யூ ஆஃப் ரைட் வச்சு கண்டுபிடிக்கலாம், இல்ல டைரக்டாவும் கண்டுபிடிக்கலாம். வேல்யூ ஆஃப் ரைட் வச்சு நான் போடுறேன். 28 ரூபாய் ஷேர் எவ்வளவு கொடுத்திருக்கான்? 6 ரூபாய் பெனிஃபிட். எத்தனை ஷேருக்கு? ஒரு 6 ஷேர் தான் கொடுத்திருக்கான். அப்போ ஒரு 6 ரூபாய் தான் டிவைடட் பை 3 ஷேருக்கு ஒரு ஷேரா? அப்ப மொத்தம் எத்தனை ஷேர்? 4 ஷேர். அப்போ 1 ஷேருக்கு 3 ஷேர் கொடுக்குறோம். 3 ஷேர் நீ 28 ரூபாய்க்கு வச்சிருந்தீங்கன்னா ஒரு ஷேர் 22 ரூபாய்க்கு தரேன். அப்ப 6 ரூபாய் கம்மி. எத்தனை 6 ரூபாய்? ஒரே ஒரு 6 ரூபாய் தான். எத்தனை ஷேருக்கு? 3 + 1 4 ஷேருக்கு. 6/4 1.5 வேல்யூ ஆஃப் ரைட்.
இது 28ல மைனஸ் பண்ணா உனக்கு என்ன கிடைச்சிரும்? தியரிட்டிக்கல் எக்ஸ் ரைட் பிரைஸ் கிடைச்சிரும். ஆர் நம்ம டைரக்ட் கால்குலேஷன் புக்ல போட்டிருப்போம். 28 into 3 plus 22 into 1 divided by 4, which is nothing but weighted average sigma fx. இப்படி போட்டுக்கோ. 28 22 3 1 இது f, இது x, fx 28 into 3 22 1 sigma fx by sigma x. that is இது x னு வச்சுக்கோ, f னு வச்சுக்கோ. இது sigma f. 3 plus 1 என்ன ஆயிடும்? 4. இது weighted average போடுற, அவ்வளவுதான். சிம்பிள், நத்திங் பட் என்ன ஆவரேஜ், weighted average போட்டா 28 into 3 84 plus 22 by 4 106 by is equal to 26.5. அப்போ 26 ரூபாய் 50 பைசா தான் என்னது தியரிட்டிக்கல் எக்ஸ் ரைட் பிரைஸ். அப்போ மொத்த வேல்யூட வேல்யூ என்னவாயிடும்? 26 ரூபாய். ஆனா ஃபேர் வேல்யூ எவ்வளவு இருந்தது? 28. அது என்னவா மாறிடுச்சு? 26 ரூபாய் 50 பைசா. அப்ப 28 divided by 26.5 னா 1.056 னா 6. அப்போ 1.06 தான். ஒரு ஷேர் இஸ் ஈக்குவல் டு 1.06 ஷேர்ஸ். அப்ப 12 lakh shares இஸ் ஈக்குவல் டு 12 lakhs into 1.06. அப்ப 12 lakhs into 1.06 போட்டா 12,72,000 shares வரும். அப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கு இபிஎஸ் பாத்தீங்கன்னா 25 lakhs profit by 12 lakhs into 1.06 போட்டா 12,72,000. 25 lakhs divided by 12,72,000 போட்டா 1.965 or 97. இந்த 1.97 நம்ம கரண்ட் இயர் இபிஎஸ் ஓட கண்டுபிடிக்கணும். இப்ப கரண்ட் இயர் இபிஎஸ் கண்டுபிடிக்கணும்ல, அது ரொம்ப கரெக்டா கேர்ஃபுல்லா போடணும். கரண்ட் இபிஎஸ்ல மேல 40 lakhs, கீழே கரெக்டா சொல்லு பாப்போம். ஃபர்ஸ்ட் எப்போ ரைட்னு சொல்லிடுறேன், கொஸ்டின்ல கொடுக்கல, நான் எழுத மறந்துருக்கேன். 30th 6 ரைட். இந்த பீரியட்ல எப்போ கொடுத்துருக்கான்? ஜூன் மாசம், 3 மாசம் கழிச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் 3 மாசத்துக்கு எத்தனை ஷேர் இருந்திருக்கும்? 12 lakh shares. அடுத்த 3 மாசத்துக்கு 1/4 ஆயிடும், 1/3 ஆயிடும். 12 lakhs divided by 3 அப்பனா 4 lakh shares ஏறிடும். அப்ப எத்தனை ஷேர்ஸா மாறிடும்? 16 lakhs. இப்ப வெயிட் போடலாமா? 12 lakhs எத்தனை மாசத்துக்கு இருந்தது? 3/12. இது பிஃபோர் ரைட்டா, அதனால பிளஸ் 16 lakh shares எத்தனை மாசத்துக்கு இருந்திருக்கு? இன்டு 1.05 தேவையில்லை, ஏன்னா அது ஆஃப்டர் ரைட். ஏன்னா அந்த 1.05 தான் அதுல ஏறிடுச்சு 4, அப்ப ஏறிடுச்சு. அப்போ 40 lakhs divided by 12 lakhs into 3/12, 3 lakhs into 1.06 போட்டா 3,18,000 plus 16 lakhs into 9/12 போட்டா 12 lakhs. கரெக்டா? இப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணு. 15 lakh 18,000. 40 lakhs divided by 15 lakh 18,000 போட்டா 2.63. இந்த 2.63யும் இதையும் கம்பேர் பண்ணு. EPS has increased. இப்போ இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. இது புரியுதா? இதுல 25 lakhs divided by 12 lakhs போடக்கூடாது. ஏன்னா லாஸ்ட் இயரே ரைட் இஷ்யூ பண்ணி இருந்தால் 12,72,000 shares இருக்கும். அதனால 1.96. கரண்ட் இயர்ல ஏன் சார் இப்படி ஒரு கால்குலேஷன் போடுறீங்க? கரண்ட் இயர்ல ஓப்பனிங்லேயே ரைட் இஷ்யூ பண்ணிருந்தா டிவைடட் பை 16 lakhs. 1/4/2010 அன்னைக்கு இஷ்யூ பண்ணியிருந்தா இங்க கீழே என்ன வந்திருக்கும்? 16 lakhs. ஆனா ஒரு 3 மாசம் லேட். அப்ப அந்த ஃபர்ஸ்ட் 3 மாசத்துக்கு நம்ம என்ன ஃபேக்டர் போடணும்? அட்ஜஸ்ட்மெண்ட். அடுத்த 9 மாசத்துக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் 3 மாசத்துக்கு என்ன ஷேர் இருந்தது? 12 lakhs. அடுத்த 9 மாசத்துக்கு என்னவா மாறிடுச்சு? 16 lakhs ஆயிடுச்சு. அப்ப 12 lakhs இது எத்தனை நாளா இருந்திருக்கு? 12 lakhs 3 மாசம் தான் இருந்திருக்கு. அப்ப 3/12 into 1.05. இது எத்தனை மாசத்துக்கு இருந்திருக்கு? 9/12. 1.05 தேவையில்லை, ஏன்னா இது ஆஃப்டர் ரைட், இது பிஃபோர் ரைட்ங்கிறதுனால. இதுவே 1/4 அன்னைக்கு ரைட் இஷ்யூ பண்ணியிருந்தா சரி. இப்போ 6 மாசம் கழிச்சு ரைட் இஷ்யூ பண்ணியிருந்தா 30th செப்டம்பர் அன்னைக்கு பண்ணியிருந்தா 6/12 into 1.06 plus 16 lakhs into 6/12. ஜனவரி டிசம்பர் 31 அன்னைக்கு பண்ணியிருந்தா இங்க 9/12 into 1.06 plus 3/12. அவ்வளவுதான். இது என்னது? தியரிட்டிக்கல் எக்ஸ் ரைட் பிரைஸ் போட்டு ரைட் இஷ்யூல இபிஎஸ் ரீஇன்செட் பண்றது. அடுத்தது டைலூட்டட் இபிஎஸ். டைலூட்டட் இபிஎஸ்னா ஒண்ணுமே இல்ல ராஜா, சிம்பிளா புரிஞ்சுக்கோ. அதுல பெருசா எக்ஸாம்ல கேட்கவும் மாட்டான், ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோ. டைலூட்டட் இபிஎஸ்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? அவைலபிலிட்டி ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் போடுறோம், டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், வெயிட்டட் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் போடுறோம்.
டைலூட்டட் இபிஎஸ்ல நம்ம என்ன பண்றோம், சம் ஃபினான்ஸ் லைக் டெபென்ச்சர்ஸோ சம் அதர் டைப் ஆஃப் ஷேர்ஸோ வெயிட்டிங் டு பி ஷேர் ஹோல்டரா மாறதுக்கு வெயிட்டிங்ல இருக்கு. அந்த ஷேர் ஹோல்டரா மாறிட்டா, அது ஷேரா மாறிந்தா அவனுக்கு கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் ப்ராஃபிட்டா மாறிடும். எக்ஸாம்பிள் டெபென்ச்சர்ஸ் கன்வெர்ட்டபிள் இன்டு ஈக்விட்டி ஷேர். இப்ப டெபென்ச்சர்ஸ் நம்ம என்ன கொடுத்துட்டு இருப்போம், அப்ப அவனுக்கு கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் யாருக்கு வந்துடும், இப்ப கொடுக்க மாட்டேன், அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஷேர் ஹோல்டர் இருக்கும். அப்போ அமௌண்ட் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் ஏறிடும். கீழே நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் என்ன ஆயிடும், ஏறிடும். அப்படி என்ன பண்ணணும், மேல உள்ள நியூமரேட்டருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், கீழே உள்ள டினாமினேட்டருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். நியூமரேட்டர் என்ன, ப்ராஃபிட். ப்ராஃபிட் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும், நம்ம என்ன ப்ராஃபிட் எடுத்துப்போம், அவைலபிள் ஃபார் ஷேர் ஹோல்டர்ஸ் எடுத்துப்போம். அந்த அவைலபிள் ஃபார் ஷேர் ஹோல்டர் இப்ப டெபென்ச்சர்ஸ் இருக்கு, டெபென்ச்சர்ஸ் சேர்க்க போற, டெபென்ச்சர்ஸ் நீ என்ன கொடுப்ப, இன்ட்ரெஸ்ட். அந்த இன்ட்ரெஸ்ட் எங்க வந்து சேர்ந்துரும், அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து அப்படியே ப்ராஃபிட்ல ஆட் பண்ணணும். கீழே ஷேர் ஹோல்டர் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஆல்ரெடி இருக்குமா, பிளஸ் அந்த டெபென்ச்சர்ஸ்க்கு ஈக்குவலண்டா எத்தனை ஷேர்ஸ் கொடுப்ப, அந்த ஷேர்ஸ் கீழே ஆட் பண்ணிடு, டிவைட் பண்ணா அதான் டைல்யூட்டட் இபிஎஸ். அவ்வளவுதான் டைல்யூட்டட் இபிஎஸ். நீ பெருசா அதுல படிக்க தேவையில்ல. அதுல ஒரு 2-3 கான்செப்ட்ஸ் இருக்கு. என்ன சொல்லுவான்னா, டெபென்ச்சர்ஸை கன்வெர்ட் பண்றதுக்கு ஃபேர் வேல்யூலையும் கன்வெர்ட் பண்ணணும், 3 டெபென்ச்சர்ஸ்க்கு ஒரு டெபென்ச்சர்ஸ் சொல்லியிருப்போம், இப்படியும் கன்வெர்ட் பண்ணணும். இப்படி கன்வெர்ட் பண்ணா எத்தனை டெபென்ச்சர்ஸ் வருதுன்னு பார்க்கணும், அப்படி கன்வெர்ட் பண்ணா எத்தனை, இப்படி கன்வெர்ட் பண்ணா எத்தனை ஷேர்ஸ்னு பார்க்கணும், அப்படி கன்வெர்ட் பண்ணா எது மேக்ஸிமம் அட்வான்டேஜ் டு ஷேர் ஹோல்டரோ அதை தான் எடுத்துக்கணும் இங்க. ஏன்னா இப்ப பாரு, ஒரு கொஸ்டின் எடுத்து போட்டு காட்டுறேன். ஹண்ட்ரட் debentures of 100 each இருக்கு. Convertible into shares at the option of shareholder. Convertible into share at the option of shareholders. At fair value கன்வெர்ட் பண்ணிக்கலாம். Or 4 share against each debenture. 4 share against 1000 shares, 1000 debenture. 4 share against each debenture. ஓகே, இப்போ 100 rupees ஃபேர் வேல்யூ வந்து 20 ரூபாய். ஃபேர் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளவு, 20 ரூபாய். நீ ஃபேர் வேல்யூ கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இல்ல 4 ஷேர் வாங்கிக்க ஒரு டெபென்ச்சர்ஸ். ஃபேர் வேல்யூ கன்வெர்ட் பண்ணா 100/40 என்ன வருது, 25. அப்ப என்னது, ஒரு டெபென்ச்சருக்கு 5 ஷேர். அப்ப 1000 டெபென்ச்சர்ஸ்க்கு 5000 ஷேர்ஸ் வாங்கிக்கலாம். ஆர் ஒரு டெபென்ச்சருக்கு 4 ஷேர்னா 4000. இது கன்வெர்ட்டே ஆகல, டைல்யூட்டட்னா கன்வெர்ட் ஆனால் அப்படி 5000 ஆர் 4000. இப்ப 5000 எடுத்துக்கணுமா 4000 எடுத்துக்கணுமானா 4000 எடுத்துக்க கூடாது. ஏன்னா இங்க ஷேரை கம்மியா பண்ணினா இபிஎஸ் ஏறிடும். அப்ப தப்பான இபிஎஸ் ஸ்டேட் பண்ணக்கூடாது. அப்ப இதுல எது அதிகமோ 5000 இதான் அட்வான்டேஜஸ். அப்ப இதான ஷேர் ஹோல்டர் சூஸ் பண்ணுவான். ஃபேர் வேல்யூ சூஸ் பண்ணா இது சூஸ் பண்ணுவானா, ஃபேர் வேல்யூ. அப்ப 5000 போட்டா இபிஎஸ் கரெக்டா காட்டும். ஆர் என்ன சொல்றது, நம்ம ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவோமே, என்ன கான்செப்ட், ப்ரூடன்ஸ் கான்செப்ட். இபிஎஸ் ஏத்தி ஸ்டேட் பண்ணக்கூடாது, கரெக்டான இபிஎஸ் ஸ்டேட் பண்றது நம்ம எது எடுத்துப்போம், 5000 எடுத்துப்போம். அதுக்கப்புறம் இது மாதிரி இருக்கும். இதுல இது மாதிரி வரலாம், கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் வரலாம், எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் வரலாம். 1 lakh ஷேர்ஸ் இருக்கு, அவன் ஃபேர் வேல்யூ ஆப் பண்றானா ஷேர் என்ன ஆயிடும், ஏறிடும். இன்னும் ஆப் பண்ணல, ஷேர் அவுட்ஸ்டாண்டிங் வச்சிருக்கோம், நம்ம இஎஸ்ஓபி படிச்சிருக்கோம்ல, நம்பர் ஆஃப் ஷேர் அவுட்ஸ்டாண்டிங், அது கன்வெர்ட் ஆச்சுன்னா கீழே ஷேர்ஸ் ஏறிடும். அப்போ இபிஎஸ் என்ன ஆகும், டைல்யூட்டட் இபிஎஸ். நான் இன்னும் ஷேர் இஎஸ்ஓபி இஷ்யூ பண்ணல, ஆனா இஎஸ்ஓபி நான் அவுட்ஸ்டாண்டிங்ல எடுத்து வச்சிருக்கேன் பணம், இதை நான் அடுத்த வருஷம் என்ன பண்ண போறேன், இஷ்யூ பண்ண போறேன். அப்ப இஎஸ்ஓபி எக்ஸைஸ் ஆயிடுச்சு, பணம் போயிடுச்சு அப்படின்னா ஷேர்ஸ் என்ன ஆயிடும், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஏறிடும். அப்போ இபிஎஸ் என்ன ஆகும், அந்த இபிஎஸ் தான் என்ன இபிஎஸ், டைல்யூட்டட் இபிஎஸ். இப்போ நான் பிராக்டிஸ் மாடல்ல ஒரு சம்ஸ் சொல்றேன், ஓகேவா, அப்படியே முடிச்சிடலாம். கொஸ்டின் நம்பர் 55 தியரி நீ பாத்துக்கோ. கொஸ்டின் நம்பர் 56. net profit for the year 2012. Net profit for the year 2012 was 24 lakhs. சரியா, weighted number of equity share outstanding during the period கொடுத்துட்டான் அப்படின்னா அவனே கால்குலேட் பண்ணிட்டான் 10 lakhs. இது weighted average number of equity share கொடுத்துட்டான், இது profit. Average fair value of one equity shares is 25 rupees. Average fair value of one equity share during the year is 25. Weighted average number of shares under option ESOP optionல, இப்ப லாஸ்டா சொன்னல ESOP optionல 2 லட்சம் ஷேர் வெயிட்டிங்ல நிக்குது. அவனுக்கு எக்ஸைஸ் பிரைஸ் எவ்வளவு கொடுத்திருக்கான்னா 20 கொடுத்திருக்கான். அவனுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கான், 20.
இப்போ நீ என்ன கண்டுபிடிக்கணும்? பேசிக் இபிஎஸ், டைலூட்டட் இபிஎஸ். பேசிக் இபிஎஸ் சார் 2.4 சார், முடிஞ்சு போச்சு, எந்த டவுட்டும் கிடையாது. பேசிக் இபிஎஸ் எவ்வளோ? 2.4. சாரி, இந்த இபிஎஸ் என்ன இருக்கும்? டைலூட்டட் இபிஎஸ் என்ன ஆகும்? ப்ராஃபிட் சேம் 24 lakhs. ஏன்னா டெபெஞ்சர் கன்வெர்ட்டபிளா இருந்தா அவனோட இன்ட்ரெஸ்ட் கூட ஆட் ஆகும். இஎஸ்ஓபிக்கு மேல எதுவுமே ஆட் ஆகாது. கீழே ஷேர்ஸ் என்ன ஆன்சர் வரும் சொல்லு பாப்போம். 2 லட்சம் ஷேர் 20 ரூபாய்க்கு கொடுத்தா எவ்வளவு வரும்? 2 லட்சம் ஷேர் 20 ரூபாய்க்கு கொடுத்தா 40 lakhs. மல்டிப்ளை பண்ணு, டிவைடட் பை 25 கன்வெர்ட் பண்ணு ஃபேர் வேல்யூ ஷேருக்கு. 1,60,000. இப்ப பாரு, 2 lakh ஷேர்ஸ் அண்டர் ஆப்ஷன்ல இருக்கு. அதுல நார்மல் வேல்யூ கன்வெர்ட் பண்ணா 1,60,000 தான். அப்ப மீதி 40,000 ஷேர் எக்ஸஸ் ஷேர்னு அர்த்தம். இப்ப அந்த 40,000 ஷேர் எதுல ஆட் ஆயிடும்? இந்த 10 lakh ஷேர்ஸ்ல ஆட் ஆயிடும். ஏன்னு சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த 1,60,000 ஏன் சார் இந்த 1,60,000 கண்டுபிடிச்சீங்க? 2 lakh ஷேர் தானே ஏற போகுது. ஆனா 2 lakh ஷேர் தான் ஏற போகுது. இஎஸ்ஓபி கொடுத்தா கரெக்ட் தான், பட் நோ டவுட். ஆனா அந்த 2 lakh ஷேர்ஸ்மே இந்த 20 ரூபாய்க்கு 25 ரூபாய்க்கு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அப்ப இந்த 2 lakh ஷேர்ஸ் 20 ரூபாய்க்கு ஏறுது. 25 ரூபாய்க்கு ஏறினா அப்படியே பிரச்சனையே கிடையாது ஷேர்ஸ். ஆனா 2 lakh ஷேர்ஸ் எவ்வளவு ஏறுது? 20 rupeesக்கு ஏறுது. ஆனா ஃபேர் வேல்யூ எவ்வளவு? 25. இப்ப நீ என்ன பண்ணணும்? அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் போடுற. ஒண்ணுமே இல்ல, 25/20 அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் அதை வேற விதமா போடுறோம். எப்படி? 2 lakh into 20 டிவைடட் பை 25 போட்டா 1,60,000 ஷேர்ஸ். அப்ப ஈக்குவலன்ட் வேல்யூ எவ்வளவு? 1,60,000 ஷேர்ஸ். இந்த 2 lakh ஓட ஈக்குவலன்ட் வேல்யூ 1,60,000. ஆனா ஏற போறது எத்தனை வேல்யூ? 2 lakh. அப்ப 160 ஈக்குவல் வேல்யூ செட் ஆயிடுது. அந்த 40 தான் என்னது? எக்ஸ்ட்ரா ஷேர்ஸ் டு பி இன்க்ரீஸ்ட் வெயிட்டட் போட்டினா. அப்ப 10 lakhs எடுத்துக்காம இப்ப போட்டினா அதான் இபிஎஸ். 24 lakhs divided by 10 lakh 40. அப்போ எப்படி கணக்குனா இங்க பாரு கவனி. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அண்டர் ஆப்ஷன் எவ்வளோ? 2 lakh minus number of shares that would have been issued at fair value 160, 1.6 lakh ஷேர் தான். அப்ப மீதி 40 ஷேர் எக்ஸ்ட்ராவா நம்ம இன்க்ரீஸ் ஆகுது. இது ரெண்டுமே அந்தந்த ஷேருக்கான ஏர்னிங் அப்படியே இன்க்ரீஸ் ஆயிடும், பிரச்சனை இல்ல. இந்த 40,000 ஷேர் தான் எக்ஸ்ட்ராவா இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப இந்த எக்ஸ்ட்ரா ஷேர்ஸ் இதுல ஆட் பண்ணிரு. 10,40,000. அப்போ 24 lakhs divided by 10,40,000 போடினா, இன்னும் சொல்ல போனா இந்த 40,000 தான் நம்மளோட காசு. ஏன் சார் 40,000 தான் நம்ம காசு? அவன் தான் காசு கொடுத்துருவானே. மீதி 1,60,000 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்துருவானே. எவ்வளவு ஷேர் கம்மி? எவ்வளவு கம்மியா வருது? 5 ரூபாய் கம்மியா வருது. எத்தனை ஷேருக்கு? 2 லட்சம் ஷேருக்கு 5 ரூபாய் கம்மியா வருது. அந்த 2 லட்சம் ஷேர் இன்ட்டு 5 ரூபாய் போடு, 10 lakhs. கரெக்டா? அந்த 10 lakhs அமௌண்ட் 10 lakhs டிவைடட் பை 20 போடு, சம்திங் 25 போடு, 40,000. அப்படின்னா அந்த 10 லட்ச ரூபாய் கம்மியா வருது. அந்த 25 ரூபாய் போட்டினா எத்தனை ஷேருக்கு இந்த 10 லட்ச ரூபாய் கம்மியா வருதுன்னா 40,000 ஷேர். அப்ப அந்த 40,000 ஷேர் எக்ஸ்ட்ராவா கொடுக்குற மாதிரி நம்ம இந்த 2 லட்சத்துக்கு அவன் 25 ரூபாய் காசு கொடுத்துறான்னு வச்சுக்கோங்க, டைலூட்டடே வராது, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த 2 லட்சம் ரூபாய்க்கு 25 ரூபாய் கொடுக்கறதுக்கு பதிலா அவன் எவ்வளவு கொடுக்குறான்? அப்ப 5 ரூபாய் கம்மியா கொடுக்குறான். அந்த 5 ரூபாய் கம்மியா கொடுத்தான்னா 2 லட்சம் ஷேருக்கு 5 ரூபாய்னா நமக்கு 10 லட்சம் ரூபாய் கம்மி. ஒரு ஷேருக்கு 25 ரூபாய்னா 10 லட்சம் ரூபாய்க்கு எத்தனை ஷேர்னா 40,000 ஷேர் மட்டும் ஏறுது. அதுக்கான ஏர்னிங்ஸ் வராது, அதுக்கான நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் உள்ள வராது. இப்ப என்கிட்ட ஆல்ரெடி 10 லட்சம் ஷேர் இருக்கு. இப்ப எத்தனை ஷேர் ஏற போகுது? 2 லட்சம். இப்ப அந்த 10 லட்சத்தோட வேல்யூ 25 ரூபாயா? இப்ப 2 லட்சத்தோட வேல்யூ 25 ரூபாய் போட தானே வரும். ஆனா 2 லட்சத்தோட வேல்யூ 25 ரூபாய் இல்ல, 1.6 lakhs வேல்யூ தான் 2 லட்சம் ரூபாய். அப்ப மீதி 40,000 ஷேர் டைலூட்டட், அதை ஆட் பண்ணுங்க. சேம் அஸ் ரைட் தான். நான் சொல்றது புரியுதா ராஜா இந்த கணக்குல? இப்போ இதையே 15 ரூபாய்க்கு கொடுத்துருந்தா நான் சொல்லு பார்ப்போம். 25,000 ஷேர் எவ்வளவு கொடுக்குற? 15 ரூபா. அப்ப எவ்வளவு கம்மி? 10 ரூபா கம்மி. அப்ப எத்தனை ஷேருக்கு 10 ரூபா கம்மி? 2 லட்சம் ஷேருக்கு 10 ரூபா வாங்குற. அப்ப 20 லட்சம் ரூபாய் கம்மி. 20 லட்சம் ரூபாய் டிவைடட் பை 25 போட்டினா 80,000 ரூபாய் வரும். செக் பண்ணி பார்ப்போமா? ஷேர்ஸ், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் that have been under option 2 lakhs. number of shares would have been issued at fair value இஷ்யூ பண்ணிதான் எவ்வளவு இஷ்யூ ஆயிருக்குன்னா 2 lakhs into 15 போடு, divided by 25 போட்டினா 120. அப்ப இந்த 80,000 ஷேர் எக்ஸ்ட்ராவா இஷ்யூ பண்ற. ஃபேர் வேல்யூ கணக்கு பண்ணா 80,000 ஷேர் எக்ஸ்ட்ரா. அந்த 80,000 ஷேர் கீழே ஆட் பண்ணிரு, டைலூட்டட் இபிஎஸ்.
Question number 57. In April 2010, A Limited issued 18 lakh equity shares of 10 each at 5 per share. Was called upon the date was paid by all shareholder. ஓகேவா? ஏப்ரல் மாசம் 18 லட்சம் ஷேர் இருக்கு. 18 லட்சம் ஷேருக்கும் 10 ரூபாய் கேட்டிருக்கான். 5 per share வந்துருச்சு காசு. The remaining 5 was called on 1st September அன்னைக்கு கால் ஆயிருக்கு. அப்ப 1st April அன்னைக்கு 18 lakh shares 5 ரூபாய் கேட்டிருக்கான். எவ்வளவு ஃபேஸ் வேல்யூ? 10 ரூபாய் ஃபேஸ் வேல்யூ. 19 அன்னைக்கு 18 லட்சம் ஷேருக்கும் 5 ரூபாய் கேட்டிருக்கான். ஆனா 3,60,000 ஷேர் கொடுக்கல. 14,40,000 ஷேருக்கு தான் இன்னொரு 5 ரூபாய் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் ஃபார் த இயர் வாஸ் 33 lakhs. ஆஃப்டர் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் அண்ட் டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ் தான். அப்ப அதுல இருந்து திருப்பி டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ் நீ மைனஸ் பண்ண தேவையில்ல, ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்டையும் மைனஸ் பண்ண தேவையில்ல. இப்படி கொடுத்துட்டான். நீ என்ன கண்டுபிடிக்கும்? வெயிட்டட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கண்டுபிடிக்கணும். மேல ப்ராஃபிட் எவ்வளவு? 33 lakhs டிவைடட் பை கீழே வெயிட்டட் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ இப்படி இருக்கு. இப்போ இதுக்கும் போடலாமா? ஆர் இதுக்கும் டைரக்டாவும் போட்டுடலாம். எப்படி வேணா போட்டுடலாம். இதுக்கும் டைரக்டா 30% மச் பண்ணா 18 லட்சம் ஷேர் இன்டூ 12/12 இன்டூ 5/10 பிளஸ் 14.4 lakhs தான் காசு வந்திருக்கு. அப்போ 14.4 lakhs இன்டூ 5/10 இன்னொரு 5 ரூபா வந்துருச்சு. இன்னும் எத்தனை மாசம்? ஏப்ரல் மே ஜூன் போக செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் 7/12. மீதி இருக்கிற 3.6 lakhs இன்டூ 0/10 0/10 வரல. அதனால இது போடவே தேவையில்லை. கரெக்டா? ஹோம் புக்ல எப்படி போட்டிருப்பான்னா இதுக்கும் கால்குலேஷன் போட்டிருப்பான். அதுக்கும் போடலாம். ரொம்ப சிம்பிள். 18 lakhs இன்டூ 5/10 இன்டூ ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் 5/12 பிளஸ் இங்க என்ன ஆயிடுச்சு? 14.4 lakhs 14.4 lakhs இன்டூ 5/10 தானே. 5 ரூபா தானே. திருப்பி இன்னொரு 5 ரூபா தானே வருது. ஆல்ரெடி ஒரு 5 ரூபா வந்துருச்சுல. 10/10 என்ன 10 ரூபா வந்துச்சு. இந்த ஷேர் நான் இங்க அக்குமுலேட் பண்ணிக்கிறேன். அங்க நான் டைரக்ட் கன்சிடர் போட்டு இங்க அக்குமுலேட் பண்றேன். அப்ப 14 lakhs இங்க 5/10 வந்துச்சு. இங்க எவ்வளவு வந்துச்சு? 10/10. ஏன்னா 10 ரூபா மாறிச்சு ஒரு ஷேருக்கு. இன்டூ 7/2. மீதி 3.6 lakhs எனக்கு வெறும் எவ்வளவு தான் இருக்கு? 5/10 தான் இருக்கு. இன்டூ 7/12. இப்போ இந்த 3.6 இன்டூ 5/10 இந்த 7/12 இருக்கு தெரியுமா? நம்ம இதுதான் டைரக்டா இதுல ஆட் பண்ணிடுறோம். அதனாலதான் 7 + 5 என்ன ஆயிடும்? 12/12 ஆயிடும். அதுல நம்ம டைரக்டா இப்படி போட்டுறோம். சோ நீ என்ன பண்ணிடலாம்? இதுக்கும் போடலாம், இதுக்கும் டைரக்ட். அப்ப எது ஆன்சர் ஈஸினா இதுதான் ஈஸி. தப்பு. இதுல இருந்து டைரக்டா போடு. 18 lakh இன்டு எத்தனை மாசத்துக்கு? 12 மாசத்துக்கு 5/10. இன்னொரு 14 லட்சம் ஷேர் வருது. இன்னொரு 5/10 வருது. 7 மாசத்துக்கு முடிஞ்சு போச்சு. இன்னொரு 3 லட்சத்துக்கு வந்திருந்தா அந்த 3 லட்சத்துக்கு போடலாம். விட்டுரு. அதை அப்படியே டிவைட் பண்ண ஆன்சர். Question number 58. Diluted EPS calculation. While calculating diluted earnings per share, effect is given to all dilutive potential equity shares that are outstanding during that period. Explain also the diluted earnings per share. Number of information கொடுத்துட்டான். Net profit for the year 85,50,000 கொடுத்துட்டான். Number of equity outstanding 20 lakhs கொடுத்துட்டான். Number of convertible debentures of 100 each வந்து 1 lakh share debentures இருக்கு. Convertible into shares. Each debenture is convertible into 10 equity shares. இப்போ 1 lakh debentures இருக்கு. Each debenture is converted into 10 equity shares. இப்போ into 10 போட்டா 10 lakhs. ஆல்ரெடி நம்மள்ட்ட 20 lakhs இருக்கு. இப்போ 10 lakhs ஆட் ஆயிடுச்சுன்னா எத்தனை lakhs ஆயிடும்? 30 lakhs ஆயிடும். கரெக்டா? இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ஃபார் தி இயர் இஸ் 6 lakhs. இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு? 6 lakhs. டாக்ஸ் ரிலேட்டிங் டு இன்ட்ரெஸ்ட் இஸ் 30%. இப்போ 6 lakhs இன்ட்ரெஸ்ட் கொடுத்திருப்பல. இன்ட்ரெஸ்ட் வந்தா டாக்ஸ் பெனிஃபிட் கிடைச்சிருக்கும். இப்போ இன்ட்ரெஸ்டா கொடுக்கலன்னா இதுல ஏறிடுது இல்ல. அப்போ இதுல 30% அடிச்சுட்டு போயிடும். 6 லட்சத்துல 30% போயிடுச்சுன்னா மீதி 70% தான் நிக்கும். 4,20,000 ரூபாய் தான் நிக்கும். அப்ப நம்ம ப்ராஃபிட் இருக்குல்ல, எவ்வளவு ப்ராஃபிட் சொன்ன ஃபர்ஸ்ட்? 85,50,000. 85,50,000 பிளஸ் 420 ஆட் பண்ணா 89,70,000 டிவைடட் பை ஒரே நிமிஷம் இருமா. டேட் கொடுத்துருக்கானு செக் பண்ணிக்கிறேன்.
எவ்வளவு கொஸ்டின் சூப்பரா போடுறான்னா பாரு. நம்பர் ஆஃப் 8% debentures convertible into 100 each 1 lakh. அப்போ 1 lakh into 100 என்னவா இருக்கும்? 1 crore. அதுல 8% என்ன? 8 lakh இன்ட்ரெஸ்ட். ஆனா எவ்வளவுதான் கொடுத்துருக்கான் இன்ட்ரெஸ்ட்? அப்போ 6/8 எத்தனை பர்சன்டேஜ்? 6/8 எத்தனை பர்சன்டேஜ்? அப்ப 75% ஆஃப் த பீரியடுக்கு தான் இது நடந்திருக்கு, டெபெஞ்சர்ஸா இருந்திருக்கு, அதுக்கப்புறம் கன்வெர்ட் ஆயிடுச்சுங்கிறான். இப்போ இந்த இடத்துல 8 lakhs வந்திருந்துன்னு வச்சுக்கோ, இந்த கொஸ்டின் அப்படியே டைரக்டா டிவைடட் பை 30 lakhs போட்டுருக்கலாம். 8 lakhs minus 30% போட்டு இதை ஆட் பண்ணி அப்படியே 30 lakhs போட்டுருக்கலாம். இன்ட்ரெஸ்ட் 8 lakhs வருது, எவ்வளவு கால்குலேஷன் கொடுத்துருக்கான் பாரு. இன்ட்ரெஸ்ட் 8 lakhs வருது, ஆனா இங்க இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு தான் கொடுத்துருக்கான்? 6 lakhs தான். அப்போ 9 monthsல கன்வெர்ட் ஆயிடுச்சுங்கிறான். 9 months இன்ட்ரெஸ்ட் தான் 6 lakhs, 12 months இன்ட்ரெஸ்ட்னா 8 lakhs வந்துருக்கும். 6 lakhs தான் வந்துருக்குன்னா 9 months தாங்கிறான். அப்போ 20 lakhs into 12/12 plus 10 lakhs into 9/12 diluted weighted average எடுக்கிறோம். எப்படி கண்டுபிடிச்சான் அப்படி இந்த வெயிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க 1 crore வந்திருக்கணும். 8%னா எவ்வளவு லட்சம்? 8 லட்சம். ஆனா இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு தான் கொடுத்திருக்கான்? 6 லட்சம். அப்போ தட் இஸ் வேற 8%ன்றது கம்மியா இருக்கு, லட்சம் கம்மியா இருக்கு. அப்ப 6 லட்சம்ங்கிறது எத்தனை மாசத்துக்கு பாத்தீங்கன்னா 9 months தான். அப்போ 20 lakhs shares 12/12 plus 9 lakhs shares into 9/12 போட்டா வெயிட்டட் ஆவரேஜ் கிடைச்சிடும். 9/12 27,50,000. இதெல்லாம் தான் கொஞ்சம் சுருக்கு. இதெல்லாம் தான் பிராக்டிஸ் மாடல் பார்த்துட்டு போனா எக்ஸாம்ல போட்டுடலாம். இது பார்க்காம போனீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், பேக்காண்டி மாதிரி 20 + 10 30 ஆன்சர் போட்டு வரும். கரெக்டா? அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். இந்த இடத்துல 8 இருந்துச்சுன்னா என்ன பண்ணிருக்கணும்? 8 - 30% போட்டு அப்படியே போட்டுட்டு 30 lakhs அப்படின்னு என்ன, இந்த இயர்ல இருந்து டியூரிங் 12 மாசத்துக்கும் அது வந்து கன்வெர்டபிள் ஆகல, அப்படிதான் இருக்கு, எண்டு கன்வெர்டபிள்னு அர்த்தம். இப்படி நான் 9 மாசத்துலயே கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா இன்டூ நீ என்ன போட்டுக்கணும்? 9/12. இப்போ இந்த 8 லட்சத்துக்கு இங்க 4 லட்சம் தான் இருக்குன்னா 6 மாசத்துலயே கன்வெர்ட் ஆயிடுச்சு, அப்போ இன்டூ 6/12 போட்டுக்கணும். அதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது 1500 shares இருந்திருக்கு. One 4 1 8 31 3 1500 shares 600 shares 500 shares. இது இஷ்யூ, இது பைபேக், இது ஓப்பனிங். நம்ம இந்த டேட் டு இந்த டேட் போடாதான் அது பிரச்சனையே. நம்ம டைரக்டா போடும்போது டைரக்டா 1500 into 12/12 600 into 1 8 8 9 10 11 12 1 2 3 8/12 31 3 சரி 31 3. அப்போ 500 into 0/12. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இதை மைனஸ் பண்ணு ஆன்சர். இதுல இருந்து இதுல போட்டாதான் 1500 into ஏப்ரல் மே ஜூன் ஜூலை 4/12. அதுக்கப்புறம் 500 600 2100 ஆயிடுமா? 2000 into ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் 8/12. திருப்பி 2100 into 0/12 போடணும். இதுக்கு போட கஷ்டம். இப்படி டைரக்டா போட்டீங்கன்னா எல்லாமே மார்ச்சுக்கு போட்டுரு. 1500 into 12/12 இது இன்டு மார்ச். இப்போ இது ரெண்டு, இது இஷ்யூ ஆட் பண்ணு, இது பைபேக் ரெடியூஸ் பண்ணு. இது போனஸ்னா என்ன பண்ணணும்? ஆட் பண்ணி விட்டுருணும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸோ ரீஇன்ஸ்டேட் போட்டாச்சு. மிச்ச சம் நீயே போட்டுடலாம். சரியா? நான் ரீஇன்ஸ்டேட் இபிஎஸ் போட்டோம்ல, அது மாதிரி இன்னொரு சம் இருக்கு, இது மாதிரி இன்னொரு சம் இருக்கு, அதோட ப்ராக்டிஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ நீ பார்க்க வேண்டியது ரைட் இஷ்யூ கொடுத்தா இபிஎஸ் எப்படி கால்குலேட் பண்ணும், போனஸ் கொடுத்தா இபிஎஸ் எப்படி கால்குலேட் பண்ணும், இஎஸ்ஓபில இபிஎஸ் எப்படி கால்குலேட் பண்ணும், இது மாதிரி டைலூட்டட் இபிஎஸ் எப்படி கால்குலேட் பண்ணும். 4 சம். ரீஇன்ஸ்டேட் பண்றது எப்படி, தியரிட்டிக்கல் எக்ஸ்ரேட் கண்டுபிடிச்ச ரைட்ல இந்த சம்ம தான் திருப்பி என்ன கண்டுபிடிப்பான் இபிஎஸ் கேட்பான். அதுல 2 வாக்கியம் நீ நல்லா 2 சென்டென்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். பேசிக் ஏர்னிங் பர் ஷேருக்கு ஒரு சென்டென்ஸ் இருக்கும், டைலூட்டட் ஏர்னிங் பர் ஷேருக்கு ஒரு சென்டென்ஸ் இருக்கும். அந்த 2 சென்டென்ஸ் எழுதிட்டு இந்த சம்ம போட்டுருணும். அந்த 2 சென்டென்ஸ் நீ வந்து படிச்சுக்கோ, ப்ராக்டிஸ் பண்ணல இருக்கும். அந்த 2 சென்டென்ஸ் நீ என்ன பண்ணிடணும், படிச்சுட்டு அதை எழுதி விட்டுட்டு இந்த சம்ம கால்குலேட் பண்ணா இபிஎஸ் முடிஞ்சிடும்.